நடக்கும். நான் கண்ட எல்லா கனவும் நிச்சயமா நடக்கும். எப்படி நடக்கும்? ஐயா உனக்கு இன்னொரு மணி நேரமும் 1 மணி நேரமும் டைம் குத்துக்கிறாரு. இதுக்கு மேல நீ இந்த வீட்ல ஒரு நாள் தங்கறதே பெரிய விஷயமா இருக்கும். நீ நாம மொத்த கனவும் பலிக்குன்ற. எதுவுமே பலிக்காது செல்லம். உன்ன மாதிரி கெட்டவங்க கனவு வேணா படிக்காம போலாம். ஆனா என் கனவு அப்படி இல்ல. இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும். பிரீத்தியக்க ஆசைப்பட்டவங்கள கட்டிக்கணும். எந்த கொள்ள நிறையும் இந்த வீட்டு நிம்மதியை கலைக்காம பாத்துக்கணும். அவ்வளவுதான். என்னோட எல்லா கனவுமே ஊர்வசி நடத்துற நாடகத்துல கலைஞ்சு போக நான் விட மாட்டேன். மொத்த பழியும் தூக்கி ஏமால போடுற. நான் குறைகிறனே தவிர வேட்ட நாய் கிடையாது. சும்மா இந்த நாய் வேஷம் போடுறேன் அவ்வளவுதான். பிரீத்தி கஞ்சாட காட்டினா நான் கத்துனேன். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணு. ஆமா நான் மேலுமே தான் கேக்குறேன். அந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு? திரும்ப திரும்ப கேக்குறேன், இந்த ரூமுக்குள்ள என்னதான் நடந்துச்சு? அம்மா உனக்கே தெரியும்ல, நான் ஸ்டடி ஹாலிடேஸ்னா நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு படிச்சுட்டு காலையில 10 மணி வரைக்கும் தூங்குவேன்னு. அதான் அப்படி எழுந்திருக்கும் போது எனக்கு ஒரே தலைவலியா இருந்தது. சரி வெளியே போய் காத்து வாங்கிட்டு மருந்து வாங்கிட்டு வரலாமேன்னு போனேன். நம்ம தெரு அடுத்த தெரு முனையில சாவித்ரி யாரோ ஒரு பையனோட கொஞ்சம் பேசிட்டு இருந்தா. நம்ம சாவித்திரியா? யாருக்கிட்ட? யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? யாருன்னே தெரியலையா? ஐயோ என்னடி பேசிக்கிட்டு இருந்தாங்கிற தெரியலங்கிற, என்ன போட்டு குழப்புற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பக்கம் திரும்பி நின்னதுனால எனக்கு யாருன்னு தெரியலம்மா. அது மட்டும் இல்லாம அது யாருன்னு நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? எனக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம். நம்ம வீட்டு வேலைக்காரி இப்படி கண்டவனோட தெருமுனையில நின்னு கொஞ்சிட்டு இருந்தா அது நமக்கு தானே கேவலம். அதான் சாவித்ரி இங்க என்ன பண்றேன்னு அதட்டெல்லாம் கேட்டேன். உடனே அவன் பைக்ல பறந்து ஓடிட்டான். அப்போ சாவித்திரி என்ன பண்ணா? அந்த கன்றாவி எல்லாம் பார்த்ததுல நான் மூட் அவுட் ஆயிட்டேன். அதனால தான் தலைவலி மாத்திரை கூட வாங்காம திரும்ப வந்துட்டேன். சாவித்ரி விடாம என்ன துரத்திட்டே வந்தா. அம்மா கிட்டயும் ஐயா கிட்டயும் சொல்லிடாதன்னு கெஞ்சினா. நான் முதல்ல பிஹேவ் பண்ணேன். அப்புறம் சரி பாவமா இருந்தது, போன போது இனிமேல் பண்ணாத, ஆனா இனிமேல் நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினேன். அப்புறம் நான் ரூம்ல வந்து படுத்துட்டேமா. ஆனா அவ என்ன விடுற மாதிரி இல்ல. அவளுக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. என்னைய சுத்தி சுத்தி வந்தா. நான் கதவு கூட மூடிட்டேன். அப்புறம் அப்படியே ஜன்னல் வழியா வந்து என்கிட்ட கெஞ்சினாமா. ஜன்னல் திறந்து கெஞ்சினாளா. சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆளு விடுன்னு கத்துனேன். ஒரே ஒரு நிமிஷம் கதவு திறங்கன்னு கெஞ்சினா. நானும் இறக்கப்பட்டு கதவு திறந்தம்மா. உள்ள வந்தா மறுபடியும் மன்னிப்பெல்லாம் கேட்டா. ஆனா திடீர்னு எங்கிருந்து எடுத்தா தெரியலமா. அவ கையில அந்த ஊசி இருந்தது. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஐயோ. அப்புறம் அவ எனக்கு மேல நம்பிக்கையெல்லாம் இல்ல, அதனால நீ இந்த ஊசியை போட்டுக்கோன்னு என் பக்கத்துல நெருங்கி வந்தாமா. நான் அப்படியே பயந்துட்டு நின்னுட்டு இருந்தேன். என்னால கத்த கூட முடியல. அவ என்னடானா இந்த போதை ஊசியை போட்டுக்கோ ரொம்ப நல்லா இருக்கும், உனக்கு தான் ஆல்ரெடி இந்த பழக்கம் இருக்கேன்னு சொன்னாமா. ஐயோ கடவுளே. நானும் இப்படிதாம்மா பதறினேன். சாவித்ரி இது நீயா பண்ணல, நீ யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு பண்றேன்னு சொன்ன. அதுக்கு அதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? நீயா இப்ப இந்த ஊசியை போட்டுக்கலன்னா தாறுமாறா உன் உடம்புல நானே போட்டுருவேன்னு என் மேல பாஞ்சாமா. அப்புறம் என்னாச்சு? அந்த சமயத்துலதாம்மா கடவுளா பார்த்து ஊர்வசி அனுப்பிச்சு வச்சாரு. அவ கதவு திறந்துட்டு உள்ள வந்தாளா, அதை பார்த்த உடனே அவ கத்துனா. அப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்து நான் கத்துனேன். அப்புறம் தான் நீங்க எல்லாரும் வந்து என்ன காப்பாத்துனீங்க. இல்லன்னா நான் முன்ன மாதிரியே எனக்கே தெரியாம போதையில மிதந்துட்டு இருந்திருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாது பிரீத்தி. அம்மா சாவித்ரி ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்றா? அவ ஏன் என்ன எதிரியாவே பார்க்கணும்? அவ பின்னாடி யார் இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஆனா ஒண்ணு தெரியுதுமா, அப்பா சொன்ன மாதிரியே நீ சாவித்ரி இந்த வீட்டை விட்டு துரத்துல அப்புறம் என் உயிருக்கு தான் ஆபத்து. என்னால எதுவுமே நம்ப முடியலையே. என் சாவித்ரி எப்படியெல்லாம் பண்ணா? வீட்டை விட்டு துரத்துற அளவு கொண்டு வந்து விட்டுட்டாளே. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும்.
எனக்காக யாரும் இறக்கப்படவும் வேண்டாம், உதவி செய்யவும் வேண்டாம். அடம் பிடிக்காத சாவித்ரி. அச்சச்சோ, உன்னை போய் அடிச்சுட்டாரு பாரு. கையெல்லாம் எப்படி கண்ணி போய்க்குது. நான் கீழே போய் மருந்து எடுத்துன்னு வரட்டுமா? இந்த பாரு, மருந்து போடலன்னா புண்ணு அப்படியே ஆறாமலேயே போயிடும். இது ஆறுனா என்ன, ஆறாம போனா என்ன? என் கூட பொறுக்காத அக்காவா நினைச்சிட்டு இருக்கிற பிரீத்தி அக்காக்கு நான் போய் போதை ஊசி போடுற மாதிரி என்ன காமிச்சிட்டியே. அந்த காயம்தான் என் ஜென்மத்துக்கும் ஆறாது. ஐயா சாவித்ரி, நீ குழந்தை மாதிரி அழுதுனுக்குற. பணக்காரங்க பிளேட் எப்படி இருந்தாலும் மாத்தி போடுவாங்க, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணின்னு இருக்க முடியுமா? பிரீத்தியே லூசு பொண்ணு, அது லவர்கிட்ட போய் நீ இந்த மாதிரி ரகசியம் பேசுன, அதுக்கு ஆத்திரம் போத்துக்குன்னு வந்துச்சு. அதான் இந்த மாதிரி அம்மா போட்டுச்சு. பாரு, ஏழைக்கு ஏழைதான் ஆதரவு. அதனால நான் தினம் உங்ககிட்ட சொல்வேன், அதுக்குன்னு உடனே போய் அதுக்கிட்ட எனக்கு காட்டி குத்துறக்கூடாதுன்னா. எனக்கு காட்டி கொடுக்கவும் தெரியாது, கூட்டி கொடுக்கவும் தெரியாது. நீ எதையும் லேஸ்ல மறக்க மாட்ட போல இருக்கு. ஆனா இப்ப இந்த குடும்பத்தையும் இந்த வீட்டையும் மறந்துட்டு நீ வெளியில போய் தான் ஆகணும். வேற வழி இல்லையா? நீ போனா தாண்டி நான் இந்த வீட்டை விட்டு போக முடியும். ஊர் ஊரா சுத்துற இந்த ஊர்வசிக்கே ஒரே இடத்துல அஞ்சு கிடக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. அதனால செல்வநாயகம் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துல இந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கினே நீ கிளம்பு. கிளம்பித்தான் ஆகணும்டி. அதையும் பார்த்துலாம். இப்பெல்லாம் மார்க்கெட்ல கண்ணாடி டம்ளரும் டீ கப்ஸும் விற்கிறத யூஸ் பண்றதுக்காக இல்லை, கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான். அட, இது என்ன அழகான பார்சலா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டா இருக்குமோ? இந்த மாதிரி கிஃப்ட்லாம் உறவுக்காரங்க தான் கொடுப்பாங்க. நமக்கு இந்த ஊர்ல உறவுக்காரங்க யாருமே இல்லையே. அன்பளிப்பு சாவித்ரி. சாவித்ரியா? ஒருவேளை நம்ம சாவித்ரியா இருக்குமோ? ஏன் இருக்காது? செல்வம் சொன்னானே, சாவித்திரிக்கு பதிலா ராஜா சரண்டர் ஆனதும் சாவித்ரி அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. பாவம், என் ஒருத்தனுக்காக ராஜாவும் சாவித்ரி எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ராஜா இன்னும் ஜெயில தான் இருப்பான். அப்போ நம்ம சாவித்ரி ஒருவேளை இந்த ஊருக்கே அவளும் வந்திருப்பாளோ? நானும் மோகனாவும் இங்க ஒளிஞ்சிருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சா நேரா என்ன வந்து இங்க பார்க்க வேண்டியதானே? எப்படி பார்க்க முடியும்? காளிமுத்துவை நான் தான் கொலை பண்ணேன்னு அவ ஒருத்திக்கு தானே தெரியும். அப்புறம் எப்படி மோகனா கூட வாழற என்ன பார்க்க சாவித்திரி வருவா? அண்டையும் வெடிச்சிடும் போல இருக்க. மோகனா, 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 என்னங்க? மோகனா, இதோ வரேன். மோகனா, என்னங்க? என்ன தலை போற அவசரம் உங்களுக்கு? என்னமோ 10,000 ரூபாய் வேலை கிடைச்ச மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றீங்க. ஆமா, ஏன் இதெல்லாம் இப்ப வேலை வெட்டி இல்லாம பிரிச்சிட்டு இருக்கீங்க? இத பார் மோகனா, நான் ஒன்னு சொன்னா நீ சந்தோஷப்படுவ.
நமக்கே தெரியாம நமக்கு வேண்டியவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மோகனா, ஒரு நிமிஷம் இரு. இந்த வெள்ளி குத்து விளக்கை யார் பரிசா கொடுத்திருக்காங்க தெரியுமா? யாரு? நம்ம சாவித்ரி. சாவித்ரியா? ஆமா மோகனா. அப்படின்னு யாரு உங்களுக்கு சொன்னது? ஆம், இத பார், இதுல கூட அன்பளிப்பு சாவித்ரின்னு எழுதிருக்கு பாரு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சாவித்ரின்னு போட்டிருந்தா உடனே அந்த பல்லு தள்ளு சாவித்ரி தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா? உலகத்திலேயே அவ மட்டும் தான் சாவித்ரியா? சத்யவான் பொண்டாட்டி பேரும் சாவித்ரி தான். ஜெமினி கணேசன் பொண்டாட்டி பேரும் சாவித்ரி தான். அதுல மோகனா, இது நம்ம சாவித்ரியா தான். இத பாருங்க, இந்த குத்து விளக்கு கொடுத்தது ஒரு சாவித்ரி தான். ஆனா அது உங்க முன்னாள் காதலி சாவித்ரி இல்ல. இதோ நம்ம தெருவுல இருக்க 3வது வீடு, அந்த வீட்டு பல்ராம் நாயுடு பொண்டாட்டி சாவித்ரி கொடுத்தது. எப்ப பார்த்தாலும் சாவித்ரி சாவித்ரி சாவித்ரி. சும்மா அட பிடிக்காத, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என் நல்லதுக்காக நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும். ஐயா, நான் ரொம்ப பிகு பண்ணிக்கிற. என்னடா ரத்தம் கட்டின்னு போய் கஷ்டப்படி என்ன மஞ்சள் அரைச்சியா தாந்துக்கிறேன். சும்மா வேணா வேணான்னு பிகு பண்ணினுக்குற. நெசமாலுமே உனக்கு வலி இல்லையா? அவளுக்கு எங்க வலிக்கும்? வலி பூரா எனக்கு தானே. இவ என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து அடி மேல அடி இல்ல வாங்கிட்டு இருக்கேன். முதல்ல கைய அறுத்துக்கிட்டா, அப்புறம் காலை பொசுக்கிக்கிட்டா, இப்ப பாரு உடம்பு பூரா அடி வாங்கிக்கிட்டு நிக்கிறா. இத பார்த்து பார்த்து எனக்கு தான் வலி உயிர் போகுது. கடவுள் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. இது ஒண்ணு கடவுளோட சோதனை இல்லம்மா, மனுஷங்க பண்ற சதி. எப்படியோ போய் தொலையட்டுமே, நீ எதுக்கு போய் அதுல மாட்டிக்கணும்? இப்ப பாரு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. ஆரம்பத்துல இருந்து அந்த மனுஷனுக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது. இப்பதான் நான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு வரேன். இப்ப பாரு எல்லாமே மொத்தமா போச்சு. கைய காட்டு, மருந்து போட்டு விடுறேன். எனக்கு மருந்தெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, தேவையில்ல, நான் போட்டுக்கவும் மாட்டேன். ஏண்டி என் உயிரை வாங்குற? அடம் பிடிக்காம நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இதத்தாம நானும் இவ்வளவு நேரமா சொல்லி நின்றேன். இந்த பாரு, இவளுக்காக மஞ்சள் அரைச்சியா தாந்தேன். நானே போட்டு விடுறேன்னு சொன்னா கேட்க மாட்டேன். சரிடி, அவ கொண்டு வந்து கொடுத்த மஞ்சள் தான் வேண்டாம். இத பாரு, நான் ஆயின்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன், நான் போட்டு விடுறேன், வா. வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எல்லாம் தானாவே சரியா போயிடும். அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுடி. அப்புறம் பெருசா உடம்புக்கு ஏதாவது வந்துடும். இதை விட பெருசெல்லாம் நான் தினம் தினம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுடி. அம்மா நான் சொல்றேன், இப்ப நீ கேப்பியா மாட்டியா? அப்படி இல்லம்மா, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நான் மருந்தெல்லாம் போட்டுக்கிறேன். வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த அடி அடிச்சிருக்காரே அந்த மனுஷன். அவர் இப்படி செஞ்சதுக்கு நான் தாண்டி அதுக்கு பரிகாரம் செய்யணும். வா, மருந்து போட்டு விடுறேன், வந்து உட்காரு, வா. வேண்டாமா. ஏய், இப்ப நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? வந்து உட்காரு, வா. சாவித்ரி, வா வா உக்காரு. உட்காரு. அழாத. திரும்ப அந்த பக்கம் திரும்ப. வேண்டாமா. திரும்புன்னு சொல்றேன் இல்ல, திரும்படி. மாட்டை அடிக்கிற மாதிரி இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காரு. சாவித்ரி, வலிக்குதாம்மா? இல்லம்மா, உங்க கை எப்ப பட்டுச்சோ அப்பவே வலியெல்லாம் போயிடுச்சுமா. மா, எப்படி நடிக்குது பாருமா. இதுக்கு முன்னாடி வலியில எப்படி துடிச்சு அழுது நின்றது தெரியுமா? நீங்க ஏமா அழுறீங்க? நான் நிஜமாதாம்மா சொல்றேன், எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கல.
நீங்க வேணா தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க. எனக்கு வலிக்கவே இல்லம்மா. சாவித்திரியே, இப்படியே வலிக்கலன்னு சொல்லி நின்று பைய, அப்புறம் சார் மறுபடியும் வந்து உன்னை அடிச்சு தாவிச்சிருவாரு. அடிக்கட்டுமே, எங்க அப்பா அடிக்கிறாருன்னு நினைச்சுக்கிறேன். மருந்து போடதான் எங்க அம்மா இருக்காங்களே. என்னடி இப்படி சொல்ற? சாவித்ரி, இவ்ளோ அடி அடிச்சதுக்கு அப்புறமும் ஐயாவை உன்னால அப்பா மாதிரி நினைக்க முடியுதா? மாதிரி என்னம்மா, நிஜமாவே அவர் எனக்கு அப்பா தான். அப்போ நிஜமாவே என்னையும் உன் அம்மாவா ஏத்துக்க முடியுமா? இப்ப போய் கேக்குறீங்களேம்மா, நான் எப்பவும் உங்களை ஏத்துக்கிட்டேன். அப்போ பிரீத்தியை மட்டும் ஏன் உன் கூட பிறந்தவளா உன்னால நினைக்க முடியல? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? யாராவது கூட பிறந்தவளுக்கே போத ஊசி போட்டு விட பாப்பாங்களா? அம்மா, என்ன சொல்றீங்க? பிரீத்தி செஞ்சது தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன். நீ அந்த கோபால தனியா போய் சந்திச்சத என்கிட்ட சொல்லிடுவேன்னு பிரீத்தி மிரட்டினது தப்புதான். அதுக்காக அவளுக்கே நீ போத ஊசி போடணும்னு நினைக்கலாமா? நீ நல்ல பொண்ணாச்சு சாவித்ரி. யார் உன் மனசு அப்படி எல்லாம் கெடுத்தது? இப்ப பாரு எப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க. உடம்பு பூரா ரத்தம் கட்டி இருக்கு. விடுங்க, நான் நிஜமாவே பிரீத்தி அக்காக்கு போத ஊசி போடுவேன்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க எப்படி சந்தேகப்படுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலமா. என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்களே சாவித்ரி, இதுக்கு அப்பா எவ்வளவோ மேல். அவரோட கோபம் என் உடம்புல மட்டும்தான் அடியா விழுந்துச்சு. ஆனா நீங்க இப்ப கேட்டீங்களே, அது என் நெஞ்சுக்குள்ள இடியா விழுந்துருச்சுமா, இடியா விழுந்துருச்சு. இல்ல சாவித்ரி, நம்ம பிரீத்தி சொன்னது வச்சுதாமா உங்ககிட்ட பேசுன. பிரீத்திக்கா என்னம்மா, அந்த கடவுளை வந்து சொல்லியிருந்தாலும் என் அம்மா நீங்க என்ன சந்தேகப்பட மாட்டீங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அதெல்லாம் பொய்யாக்கிட்டீங்கம்மா, பொய்யாக்கிட்டீங்க. ஐயோ இல்லம்மா, ஏதோ தெரியாம என்னம்மா மன்னிக்கிறது, விடுங்க. எனக்கு உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் சுத்தமா போயிடுச்சு. ஐயோ, ஐயா வீட்டை விட்டு போன்னு சொன்னப்ப கூட சாவித்ரி, நான் உங்களை நம்பிதாமா இங்க இருந்தேன். ஆனா நான் இங்க இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. ஐயோ சாவித்ரி, இருக்க மாட்டேன் சொல்லாத. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். நான் போறேன். சாவித்திரி, கேளு. சாவித்திரி, விடுமா. பாரு, நீ எவ்வளவு தூரம் கெஞ்சி நேரா அது மதிக்காம போய் நேகுதே, அது விட. விடுறே, அவ ஏதோ வீம்புக்காக போய்கிட்டு இருக்கா. நீ போய் அவளை கூப்பிடு சீக்கிரம். என்ன ஒரு ஊசி, நான் சொல்றத கேட்காம பேசிட்டே இருக்க, போய் கூப்பிடு. விடுமா, நீ விடு. கேட்க மாட்டேன். சாவித்ரி, சாவித்ரி,